மித்ரன் ஹாய் சொல்லு. ஹலோ ஹால். இன்றைக்கி என்ன டிஷ்மா செய்ய போகிறோம்? இன்னைக்கு மல்லாட்டு வருது, வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு தான். வெள்ளை ஒரு கப்பு போட்டுக்கிறேன், காமிச்சிட்டா. ஒரு கப்பு மல்லாட்டு பயிறு, அதே கப்பில் ஒரு கப்பு இல்லை நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் சரி போட்டுட்டா. வெல்லம் போட்டுக்கிறேன். தண்ணி ஒரு வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி. வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்ச பிறகு பார்க்கலாம். மித்ரன் இங்கே பார். நல்லாயிருக்கும் இந்த பருப்பு. உருண்டையாகவும் பிடிக்கலாம், பருப்பியாகவும் பண்ணிக்கலாம். பொரிமாவு பொரியரிசி வறுத்து போட்டு பொரிமாவு மாதிரி பண்ணி அதில் உருண்டை மாதிரி பிடிக்கலாம். ஆனால் இப்போ நான் சும்மா பிடிக்க போகிறேன், அது இன்னும் ஒரு வாட்டி காமிக்கிறேன். பொரிமாவுனா வெறும் அரிசியை வறுத்துட்டு மிஷினில் மாவாக கொடுத்து அது அப்படியே அந்த உருண்டை பிடிக்கும் போது அந்த மாவில் உருட்டி அப்படியே பிடிச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பொரிமாவு தெரியுமான்னு தெரியல எனக்கு. தனியாக அது தனியாக போட்டு அந்த மாவே கூட வெல்லம் சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் உடம்புக்கு கூட நல்லது. பால் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு உருண்டை சாப்பிட்டாலே திம்முன்னு ஆகிடும். எவ்வளோ நேரம் ஆகும் இந்த டிஷ்ஷு? இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். பாகு பதம் வந்த பிறகு அப்படியே கொட்டி பிடிக்கணும். பாகு பதம் வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். அதிர்சத்துக்கெலாம் எடுப்போம் இல்லையா, பாகு பதம் இந்த மாதிரி உருண்டையாக வந்தவுடனே இந்த வேர்க்கடலையை கொட்டி கலரி உடனே பிடிக்கணும். கொஞ்சம் விட்டுட்டா கூட கல்லாட்டம் ஆகிடும், வராது, உதிரி ஆகிடும். கொஞ்சம் சூடாக நெய் சேர்த்துக்கணும், அப்படி பிடிக்கலாம். கைப்பு இருக்கிறவங்க பிடிக்கலாம். அதுதான் அந்த மாவு போட்டு பிடிச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பச்சரிசி மாவு போடுவாங்க, ஆனால் நீங்கள் பொரி மாவு போட்டு பிடிச்சி பாருங்க, நல்லாயிருக்கும். வெறும் அரிசியை வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சுட்டு போட்டு பிடிச்சா நல்லாயிருக்கும். அது ஒரு வாசனையாக இருக்கும். அந்த வெறும் பொரிமாவு நெய் சக்கரை, நம்ம நெய் சக்கரை போட்டு சும்மாவும் சாப்பிட்லாம், பால் விட்டும் சாப்பிட்லாம். நிறைய பேர் நல்லா வெறும் தண்ணி வெல்லம் போட்டு பெசரிட்டு சாப்பிட்லாம். முறுக்கு கூட செய்யலாம் பொரிமாவு போட்டு, அது ஒரு வீடியோ போடலாம். முறுக்கு சுட்டால் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக செய்திருக்க மாட்டாங்க. அந்த உளுந்து முறுக்கு செய்வாங்க நிறையா, பொரிமாவு போட்டு யாரும் செய்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் பார்க்கல, நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். உளுந்து வறுத்துட்டு 4க்கு 1 போட்டு செய்கிறாங்க. ஆனால் அந்த பொரிய மாவு போட்டு புழிஞ்சி பார்த்ததில்ல நான். வடிகட்டிக்கிறேன். மண் இருக்கும், வெளியில் இருக்கிற வடிகட்டி. இதில் இல்லை மண். நீங்கள் ஜாகிரதையாக பிடிங்க, நான் பிடிச்சி ஊற்றிடுவேன். அப்படியே எடுத்து நீங்கள் ஊற்றிடாது. இது பாகுப்பதம் வந்த பிறகு தான் வேர்க்கடலை கொட்டணும். உருண்டை பதம் தண்ணியில் போட்டால் இந்த பதம் வரணுமா? ஆமாம். இப்படி சுருண்டு வந்தோடனே பதம் கரெக்டாக. கரெக்ட். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். சிம்மில் வச்சுக்கோ. சிம்மில் வச்சு கட்டா நல்லா கட்டணும். வந்து பயிர் போட்டுக்கிறேன்.
வெள்ளம் கொஞ்சம் இதுவாக வெள்ளம் நிறைய இருக்குது கொஞ்சம் பழி. இல்லை அந்த கப்பு வேறு 3/4 கப்பு கூட போட்டுங்க வெள்ளம். அவ்வளோதானாம்மா? அவ்வளோதான். இது ஏலக்காய் பொடி போட்டேன். ஏலக்காய் தூள் ஸ்பூன் விட்றான். தட்டில் நெய் தடவைலையா? உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். உருண்டையாக பிடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம இருக்கும். தட்டில் கொஞ்சமாக நெய் தொட்டு தடவி அப்படியே சூட்டில் பிடிச்சிக்கோங்க உருண்டையாக. முதல்ல பிடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை ஷேப்புக்கு வந்துச்சுன்னா அப்புறமா பிடிக்கும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஸ்பூனோட கூட பிடிச்சிடும். சுடுது ரொம்ப. ஆற அழிஞ்சிடும். கொஞ்சம் எனக்கே சூடுத்தாங்க கை. சும்மா லைட்டாக வச்சுட்டு அப்புறம் நல்லா பிடிச்சி அப்புறம் பிடிச்சிட்டா அழிஞ்சிடும். கொஞ்சம் ஆற நல்லா அழிச்சு பிடிச்சா ஷேப் வரும். இதுக்கு தான் பொரி மாவு போட்டுன்னு பிடிக்குது. நிறைய பேர் பச்சரிசி மாவு கூட போடுவாங்க. நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பொரி மாவு தான் வாசனை. பொரி மாவு தான் வாசனையாக இருக்கும். 20 நாள் 15 நாள் இருந்தால் கூட கெடாது, நல்லாயிருக்கும். பொரி மாவுனா நிறைய பேருக்கு தெரியுமோன்னு தெரியல. முதல்ல அது அரிசி வெறும் அரிசியை வறுத்துட்டு செய்யறது. இல்லை வேறு எதுனா பேர் நம்ம பொரி மாவுன்னு அதுக்கு வேறு எதுனா பேர் இருக்கான்னு தெரியல. பொடிங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி தான். அந்த பதம் தான் இதுக்கு முக்கியம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதில். சரி, பிடிக்க வரலன்னா அப்படியே ஊற்றிட்டு நல்லா மல்லாட்டை பயிறு நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. பர்பி பண்ணுறதுனா இந்த இதுவுக்கு பர்ஃபி உடச்சி போட்டால் தான் அது நல்லா வரும். இது மாதிரி போட்டால் அப்படியே கட் பண்ண வராது. இதுவே இன்னும் தேய்ச்சிருக்கணும் பாருங்கள். இதுவே இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிருக்கணும். நாங்கள் கொஞ்சம் தோலோடு போட்டோம். தோலோடு போடல. பயிர் இன்னும் உடஞ்சிருக்கணும். முழுசாக இருக்குங்க. அவசரத்தில் போட்டதால் அவ்வளோதாங்க. ஃபைனலாக வேர்க்கடலை பர்ஃபி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.